இன்றைக்கி பழமொழியில் தாங்க ரசம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெயோ அதில் தாளித்து விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டுங்க. நான் மிளகு, சீரகம், அதோட சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், சோம்பு, அடுத்தது பூண்டு, அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை தான் அந்த எண்ணெயில் நெய்யில் வதக்கிட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியுமே அரைச்சி ஊற்றி அதையுமே வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இந்த புளி பழம்புளிங்க. நல்ல கலர் பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன், அது எல்லாமே கவனிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டு செய்கிறதால, அது நெய்யில் செய்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக பழம்புளி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான். கலர் பார்க்குறோம் நம்ம, அந்த கலரை விட அதனோட குணங்கள் நல்லாயிருக்கும். நல்ல மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்கும். சாதாரண புளியை விட இந்த புளிக்கு உடம்பு சரியில்லாத நேரமெல்லாம் அந்த பழமொழியில் தான் குழம்பு வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க. குழந்தை பிறந்தப்போ இந்த பழமொழி தான் வைப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.